ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கப்பு வீசுறதுக்கு தேவையானது நான் செய்கிறேன். இப்போ அதுக்கு லீஃப் செய்யலாம். 11 ஸ்டிச்சஸ் நான் செயின்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு செயினை எப்பயும் போல் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது செயினில் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். அடுத்த 2 செயின்ஸ் செய்யும். நான் ரெண்டாவது செயினுக்கும் பண்ணிட்டேன். அடுத்த செயினில் அதாவது ஸ்கிப் பண்ணி தேடாவது செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஒரே செயினில் டபுள் டைம். இப்போ ஒரு 2 சுற்றி 3 டைம்ஸ் 2 லூப்பில் இருந்து எடுத்து 3 டபுள் க்ரோஷேன்னு சொல்லுவாங்க. இதை கடைசி 2 செயின் விட்டு, அதாவது 3 செயின், 3வது செயினில் கடைசிலேருந்து 3வது செயின் வரைக்கும் அப்படி தான் செய்யணும். பாருங்கள், 2 ஆட்டை சுற்றிட்டு அதை பாருங்கள் நான் செஞ்சுட்டேன். இப்போ கடைசிலேருந்து தேர்ட் செயினில் டபுள் க்ரோஷே பண்ணணும். திருப்பி கடைசி 2 செயினில் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். நான் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்படி வரும். திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு டேன் ஓவர் பண்ணி, அதாவது இப்படி டேன் ஓவர் பண்ணுவோம். இப்போ தலைகீழாக பண்ணணும். அப்போது அங்கே ஒரு செயின் விட்டு ஹோல்ஸாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். இந்த இடத்துல 4 செயின்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கு பதில் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். இப்போ கடைசி 2 செயினில் எப்பயும் போல் இந்த இடத்துல பண்ண மாதிரி சிங்கிள் க்ரோஷே பண்ணி முடித்தா சரி வரும். இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ காம்புக்கு ஸ்டெம்புக்கு இப்போ இந்த இடத்துல 3 செயின்ஸ் போடணும். பாருங்கள், லீஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கப்பு விஷயமாக நான் செய்ய போகிறேன். ஆர்டர் எடுத்திருக்கேன். நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா என்ன கான்டாக்ட் நம்பர் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பாஸ்ட் வீடியோஸில். அதில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃபோன்ஸ், நவ் வாட்ஸ்அப்.